நீங்கள் ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட லீவ்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. லீவ்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்று, லீவ்ஸை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிடுறனால உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ண டைமுக்குள்ளே முடிச்சிடுவீங்க. ஸோ லீவுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது. இதனால் உங்கள் டீம் லீடுக்கோ உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கோ உங்கள் மேலே ஒரு ரிலையபிலிட்டி க்ரியேட் ஆகும். 2வது, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், லீவ்ஸை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுக்கும்போது நிறைய நாள் நீங்கள் லீவ்ஸை என்ஜாய் பண்ணலாம். லீவ்ஸை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டேவோடு சேர்த்து ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆர் சாட்டர்டே சண்டே மண்டே அந்த மாதிரியான லீவ்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவலோட லீவ் கிடைக்குதுன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டே 4 days உங்களுக்கு லீவ் வந்துடும். இதில் நீங்கள் மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 3 days மட்டும் லீவ் அப்ளை பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க சாட்டர்டே சண்டேவோடு சேர்த்து டோட்டலாக 9 days உங்களுக்கு லீவ் கிடச்சிரும். அது ஒரு பெரிய வெக்கேஷனே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். லீவ்ஸை நீங்கள் பிளான் பண்ணுறதுனால உங்கள் டீம்லேயும் நீங்கள் நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆகிடுச்சு, உங்கள் லீவ்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங்.